திருச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று பேச உள்ள நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சியில் இன்று மாலை முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பேச இருக்கக்கூடிய நிலையில அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தமிழக வெற்றி கழக தலைமை கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறது. QR குறியீட்டுடன் கூடிய அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் விரிவாக நடைபெற்று வருகிறது. அரங்கு 2ஆக பிரிக்கப்பட்டு வலதுபுறத்தில் 8 பெட்டிகள், இடதுபுறத்தில் 8 பெட்டிகள் என 16 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் 300 முதல் 350 நபர்கள் அமர நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. அரங்கை சுற்றிலும் 6 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. செவிலியர்கள், மருத்துவர்கள் இந்த மருத்துவ முகாம்களில் இருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு பெட்டிக்கும் வெளியிலும் குடிநீர் டேங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அரங்கு நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு, அதாவது முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்து உரையாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு அரங்கிற்கு உள்ளேயும் குடிநீர் பாட்டில்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயை வரவேற்கும் விதமாக இந்த அரங்கிற்கு வெளியே நுழைவாயிலிருந்து அவர் அந்த உரையாற்றக்கூடிய இடத்திற்கு வரும் வரை வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் முதலமைச்சர் விஜய் வரவேற்கும் விதமாக பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. வாழை தோரணங்கள் 2 புறங்களிலும் முதலமைச்சர் விஜய் வரவேற்கும் விதமாக அந்த நுழைவாயிலிருந்து அவர் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு வரும் வரை 2 புறங்களிலும் வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக முதலமைச்சர் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 4:15 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் இந்த இடத்தில் வருகை தந்து திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில அந்த திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் மாலை 4:15 மணி அளவில் உரையாற்றவிருக்கிறார். திருச்சி சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக இந்த இடத்திற்கு, அதாவது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஜோசப் கல்லூரிக்கு வருகை தர இருக்கிறார். வழிநெடுகிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை, இந்த ஜோசப் கல்லூரி மைதானத்தை பொறுத்தவரை முழுமையாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நபர்கள், அரங்கிற்கு வரக்கூடிய பொதுமக்கள், தொண்டர்கள் யாராக இருந்தாலும் உரிய பரிசோதனைக்கு பிறகேதான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நுழைவாயிலும் மெட்டல் டிடெக்டர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெட்டல் டிடெக்டர்கள் மூலமாக உரிய பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது வரை அரங்கிற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. பிற்பகலுக்கு பிறகாக அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துல இந்த விரிவான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.